Hi friends, welcome to Ari and Tailoring Work. இது என்னோட சேனல் நேம். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்குறோம்னா டவுச்சஸ் கிளாஸ் டே 6. ஏற்கனவே என்னுடைய 5 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸை பற்றி. இதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு தரேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன பார்க்கலாமா? வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான மெட்டீரியல் நார்மல் த்ரெட், நார்மல் நீடில், pearl bead, ரெட் கலர் குந்தன் ஸ்டோன், 2 mm bead, golden bead, sugar bead, glue B7000 glue. இந்த glue தான் பெஸ்ட்டாக இருக்கும். டியூப் பீட் லாங். வாங்க இப்போது இந்த அழகான ஒரு கிராஃப்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டார்ட். முதல்ல இந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோனில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக துணியில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை அந்த இடத்துல ஃபிட் பண்ணுங்கள். ஒயிட் கலர் பேர்ல் எடுத்துக்குங்க பீடு. அந்த குந்தன் ஸ்டோன் பக்கத்துலேயே இந்த ஒயிட் கலர் பேர்ல் பீடை எடுத்து ஊசியை கீழேருந்து குத்தி மேலே இழுத்துருவாங்க. இது கொஞ்சம் காயத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த பீடு பக்கத்துலேயே நீடில் இன்செர்ட் பண்ணி உள்ளே இழுங்க. இப்போ மறுபடியும் அது பக்கத்துலே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இது உடனே பண்ணுறேன். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். பக்கத்துலேயே குத்தி மறுபடியும் இன்னொரு பீடை பேர்ல் பீடை இன்சர்ட் பண்ணி அதை பக்கத்துலேயே குத்தணும். இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. இதுக்கு ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம். ப்ளஸ் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் நம்மளே க்ரியேட் பண்ணலாம். இந்த டிசைன்லாம் போடணுன்னு கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு மாடல் தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக இல்லை கொண்டுன்னு வரலாம். ஏற்கனவே இதை பற்றிய வீடியோ நான் 5 கிளாஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் என்னுடைய வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஈஸியான மெத்தடில் தான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் ப்ளவுஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனெல்லாம் நான் இங்கே ஒயிட் கலர் பீடு இருக்குது. உங்களுக்கு பேர்ல் பீடு யூஸ் பண்ண உங்களுக்கு வேணும்னா வேறு கலர் கூட நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன பீடும் இருக்குது. இல்லை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்களே உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை நீங்களே அதை எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட இது பெருசு இருந்ததுனால நான் உங்களுக்கு இந்த பெரிய பேர்ல் பீடை வச்சு சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட சின்னது இருந்தாலும் அதுலேயும் பண்ணலாம். பக்கத்துலேயே குத்தி எடுக்கணும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். இது இன்னும் சின்ன பேர்ல் பீடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது இதிலே நீங்கள் இங்கேயும் அதை சுற்றியும் நீங்கள் எந்த டிசைன் வேணால் மேக் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது நடுவில் ஒரு டியூப் பீடு இன்சர்ட் பண்ணுறேன். அதோட 2 mm பீடு
இது வந்து ஹேங்கிங்காக நான் இதை செட் பண்ணுறேன். அப்புறம் சுகர் பீட். நான் வந்து இதை கிளாத்தோடு இதை இன்செர்ட் பண்ணல. இதை வந்து தனியாக தொங்குறதுக்காக நான் வந்து இந்த 2mm பீடோடு இன்செர்ட் பண்ணி இந்த ஊசியை வந்து இந்த டியூப் பீடோடு நான் இன்செர்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு தனியாக அது வந்து தொங்கும். இந்த திருப்பி பாருங்கள், நான் கிளாத்தோடு அதை இன்செர்ட் பண்ணல, தனியாக நான் அதை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். நான் இதிலே வந்து இன்னொரு டிசைன் நீங்கள் இதுக்கு கீழே கொஞ்சம் கீழே கொண்டு வந்து அதோட டியூப் பீட் டூ mm பீட் ஒரு சுகர் பீட். அதுவும் அதே போல் தான். நான் வந்து கிளாத்தில் இன்செர்ட் பண்ணல. அந்த 2mm பீடும் ப்ளஸ் அந்த டியூப் பீடில் தான் நான் இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிட்டு மேலே குத்தி கீழே எடுக்கிறேன். இப்போது இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட்ஸ் அதுக்கு இந்த சைடு டியூப் பீட் ஒரு 2mm பீட் ஒரு சுகர் பீட். இப்போ அதுவும் நான் கிளாத்தில் குத்தல, 2mm பீடில் குத்தி மேலே டியூப் வழியாக அதை வந்து கீழ் நோக்கி அந்த ஊசியை வெளியே எடுக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது இது வந்து தனியாக அப்படியே கீழே தொங்கும். அதுக்காக தான் அந்த டிசைன். இதிலே நீங்கள் இதை சுற்றி வந்து கோல்டன் கலர் 2mm பீடில் அட்டாச்சும் பண்ணலாம். அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். 2 பீடுக்கு நடுவில் உங்களுக்கு வேறு கலர் பீடு யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இது டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து இந்த கோல்டன் கலர் மணி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் ப்ளவுஸ் கலரோ அந்த கலருக்கு ஏற்ற போலையும் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு ஒன்று ஒன்று பண்ணும்போது தானாக உங்களுக்கு அந்த ஐடியாலாம் உங்களுக்கு வரும். இது எல்லாமே கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணால் அழகான ஒரு ப்ரோச்சஸ் டிசைன் நீங்களே மேக் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துட்டோம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம அழகான ஒரு டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கீழே வந்து ஆஸ் யூஷுவல் முடி நாட் எப்படி போடுவாங்களோ அரைப்பில் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். இப்போ ஒரு அழகான ஒரு டிசைன் வந்து ப்ரோச்சஸ் கிளாஸில் மேக் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.